Hi friends, welcome to Tamil Sagos. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சத்தான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கையை நொறுங்க தின்னா 3000 வராதுன்னு நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாட்டை நல்ல மென்று நொறுங்க திங்கணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி உணவோட முருங்கையை எடுத்துக்கிட்டால் 3000 நோய் வராதாமாங்க. இப்போ இதில் முருங்கை இலையை வச்சு சூப் செய்கிறத எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை ஒரு டீ வைக்கிற நேரத்தில் சட்டுன்னு வச்சிடலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. இதில் நுனித்தண்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க. அடுத்து 10 பல் பூண்டு தோல் உரிக்காமலேயே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வடிகட்ட தான் போகிறோம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து லைட்டாக கொரகொரன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. ஏன்னா நான் இன்றைக்கி 4 பேருக்கு சூப் செய்கிறதால இந்த அளவு ஊற்றிருக்கேங்க. இது பாதிக்கு பாதியாக சுண்டணும், அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ தண்ணி சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச கீரையை போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு 8 டம்ளர் தண்ணி 4 டம்ளராக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ இது சுண்டுனதும் வடிகட்டி லைட்டாக மிளகுத்தூள் தூவி குடிச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை தொடர்ந்து குடிக்கிறது மூலிமா காய்ச்சல், கை கால் வலி, மூட்டு வலி, ஆஸ்துமா, மார்புச்சளி, தலைவலி எல்லாம் குணமாகுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.